அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டாலின். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகு தொல்காப்பியத்துல இருக்குங்க. தமிழ்நாடுனா என்ன, அதோட எல்லை என்னன்ட்டு பல ஆயிரம் முன்னாடியே நாங்க வரையறுத்துட்டோம் தமிழர்கள். வடக்கே வேங்கடம் திருப்பதி, வேங்கடமலை திருப்பதி, தெற்கே குமரி, மேற்கும் கிழக்கும் கடல். இதுல கேரளா எப்படி உருவாச்சுன்னா, கர்நாடகா எப்படி உருவாச்சுன்னா, அவங்க மொழி மலையாளம் உருவாகும் போது அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, கன்னடம் உருவாகும் போது அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, தெலுங்கு உருவாகும் போது அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இது என்னமோ அறிஞர் அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாடு அப்படின்னு உருவாக்கிய மாதிரியும், தமிழ்நாடுன்னு பேர் வச்ச மாதிரியும் இவங்க சொல்லிக்கிறாங்க. உண்மையான வரலாறு என்ன தெரியுமா? இந்த ஆங்கிலேய அரசு பீரங்கி முனையில பல மொழிகளை பேசுகிற மக்கள் வசிக்கிற பகுதிகளை ஒன்னா சேர்த்து தான் நிர்வாகத்துக்கு ஏற்ப ஒன்றிணைந்த பகுதிகளை இந்தியா அப்படின்ட்டு பேர் வச்சு கூப்பிடுது. அதுல இலங்கையும் அடங்கும். அப்படி இருக்கிற சமயத்துல காந்தியடிகள் என்ன பண்றாரு, இந்த நில அமைப்பை பாக்குறாரு, மொழி வழி பேசுற மாநிலங்களா பாக்குறாரு. அப்படிதான் காந்தி 1920களில் என்ன பண்றாரு, மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு நியமிச்சு நீங்க மொழி வழியா இதை பிரிச்சு காங்கிரஸ்க்கான கமிட்டியை உருவாக்குங்க அப்படின்றாரு. அப்படிதான் என்ன பண்றாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கமிட்டி, ஆந்திர காங்கிரஸ் கமிட்டி, அப்படிதான் பேர் வைக்கிறாங்க. அப்போ காந்தியடிகள் இதை சரியா புரிஞ்சிருக்காரு. ஒற்றை மொழி கீழே இதை கொண்டு வர முடியாது இந்தியாவை, ஒற்றை பண்பாட்டு கூறுகளுக்குள்ள இது கொண்டு வர முடியாது, ஒற்றை மதத்துக்குள்ள இது கொண்டு வர முடியாது. அதனால அதாவது அந்தந்த மொழி பேசுற மக்களுக்கு தனித்தனியான அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அதன் அடிப்படையில தான் என்ன பண்றாங்க, இதெல்லாம் நடந்து இருக்கும் போது 1930 வாக்குல இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடுன்ட்டு மறைமலை அடிகளார் ஒரு மாநாடை நடத்துறாரு. இந்த மாநாட்டுல தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்ற ஒரு முழக்கம் முன்வைக்கிறாங்க. இதை மறைமலை அடிகளார் முன்மொழிகிறாரு. பெரியாரும் பாரதியாரும் வழிமொழிறாங்க. இது பெரியார் நடத்தல, இது வழிமொழிறாங்க, கலந்துக்கிறாங்க. அவ்வளவுதான், பெரியார்லாம் இதை நடத்தல. இது தொடர்ந்து இருக்கும் போது இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த மொழி வழி மாநிலங்களை அது அமைப்பதற்கான கூறுகள் என்ன இருக்குன்னு என்ன பண்றாங்க, தார் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு ஆணையத்தை நிறுவுறாங்க. இந்த ஆணையம் எல்லா சுற்றுப்பயணம் செய்து எல்லாத்தையும் மேற்கொள்ள பார்த்து இது பிரிக்க முடியுமா, சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஆணையத்துல ஐயா மயிலாப்பூர் பொன்னுசாமி சிவஞானம் மாப்போசி அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை வைக்கிறார். இந்த பக்கம் திருப்பதி தொடங்கி அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் திருவாங்கூர்ல மாட்டி இருக்க தமிழ் பேசும் மக்களுடைய பகுதிகளை சேர்த்து, அதாவது தேவிக்குளம், பீர்மேடு, அதாவது இடுக்கி மாவட்டம், மூணாறு, தேக்கடி, இந்த பக்கம் கன்னியாகுமரியில பகுதிகள் எல்லாம் சேர்த்தோம். இந்த பக்கம் கோலாறு, சித்தூர், புத்தூர், ஆந்திராவில் திருப்பதி, திருவள்ளங்காடு, திருத்தணி, இதெல்லாம் சேர்த்தோம் எங்களுடைய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவரு கோரிக்கை வைக்கிறார். இது அந்த பக்கம் ஆந்திராலையும் கோரிக்கை வைக்கிறாங்க, இந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் கேரளாலையும் கோரிக்கை வைக்கிறாங்க. தார் ஆணையம் என்ன பண்ணுனா, மொழி வழி மாநிலமா பிரிக்க முடியாதுங்க, நிர்வாக ரீதியா தான் இதை பிரிக்க முடியும், சென்னை மாகாணம் தான் அப்படின்னு சொன்ன உடனே ஆந்திரால மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்குது. அங்க பொட்டிராமன் உண்ணாவிரதம் 50 நாட்கள் மேல உண்ணாவிரதம் இருந்து 1952 இறந்து போறாரு. அதை தொடர்ந்து இங்க சங்கரலிங்கனார் என்ன பண்றாரு, 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. 1956 அக்டோபர்ல அவரோட உயிர் பெய்யுது. அவர் தியாகம் செய்யறாரு தன்னுடைய உயிரை. தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தியாகம் செய்யறாரு. இப்போ அவர் இறந்துற அப்புறம் 1956 நவம்பர் 1 மொழி வழி மாநிலமா பிரிக்கப்படுது. இது பாருங்க, இதுக்கு முன்னாடி சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி நேரு பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 1945 சுதந்திரம் வாங்கிட்ட அப்புறம் 1946 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில நாங்க வந்தா மொழி வழி மாநிலமா பிரிப்போம் அப்படின்ட்டு நேரு தேர்தல் அறிக்கை கொடுக்கிறாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு நேரு என்ன பண்றாரு, அதை அப்படியே தூக்கி ஓரம் போடுறாரு. அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுப்பா, ஒரே இந்தியா, ஒரே நாடு, ஒரே மொழி, தூக்கி ஓரம் போடு பண்ணிடுறாரு. அப்போ பத்தினி எரியுது இங்க ஆந்திரா, தமிழ்நாட்டுல எல்லாம் பத்தினி எரியுது. ஆந்திரால ரொம்ப மூர்க்கமா அவங்க போராடுறாங்க. தமிழ்நாட்டுல வடக்குலையும் தெற்குலையும் மட்டும்தான் போராடுறாங்க. வடக்குல பாத்தீங்கன்னா ஐயா மாப்போசி தலைமையில ஐயா திருமலை பிள்ளை, கேப்டன் விநாயகம், சித்தூர் அரங்கநாத முதலியாரு, இவங்க தலைமையில ஒரு போராட்டம் நடந்துன்னு இருக்கு. தெற்குல பாத்தீங்கன்னா ஐயா மாசல் நேசமணி, PS மணி, ஐயா நத்தானியால், குஞ்சன் நாடார், தனலிங்க நாடார், இவங்க எல்லாம் இந்த பக்கம் போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டங்கள் தீவிரம் அடையுது. அப்ப என்ன பண்றாங்க, நேரு என்ன பண்றாரு, ஃபாசில் அப்படின்ற தலைமையில ஒரு ஆணையத்தை நிறுவுறாங்க. அந்த ஆணையம் மொழி வழி மாநிலமா பிரிக்கிறதுக்கான மறுசீராய்வை தொடங்குது. இந்த மறுசீராய்வு தொடங்கும் போது என்ன பண்றாங்க, தப்பா பிரிக்கிறாங்க. ஆந்திரால பல பகுதிகளை தமிழ்நாட்டோட பல பகுதியில ஆந்திராக்கும், சித்தூர்ல பல பகுதியில ஆந்திராக்கும்,
கர்நாடகால பல பகுதியில கொடுத்துறாங்க, கேரளால பல பகுதியில கொடுத்துறாங்க. இதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் வடக்குலையும் தெற்குலையும் நடக்குது. 1952, 53, 54 நடக்குது. இதுல அதாவது தெற்குல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி சைடு பாத்தீங்கன்னா 11 பேர் இந்த போராட்டத்துல சுட்டுக் கொல்லப்படுறாங்க. பல 100 பேருக்கு மேல வந்து தடியடியிலையும் துப்பாக்கி சூடியிலும் பாதிக்கப்படுறாங்க. அப்படியே வடக்குல பாத்தீங்கன்னா 3 பேர் சிறைப்பட்டு சிறையிலையும் போராட்டங்களையும் கொல்லப்படுறாங்க. சங்கரலிங்கனார் பட்டினி கிடந்து உயிர் தியாகம் பண்றாரு. இதெல்லாம் நடந்த பிறகு 1956 நவம்பர் 1 மொழி வழி மாநிலமா பிரிக்கப்படுது. இவ்வளவு பேர் தியாகத்தை மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆந்திரா என்ன பண்றாங்க, சென்னை வந்து எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இருந்து ராஜாஜி என்ன பண்றாரு, சென்னையை கொடுக்க முடியாது, சென்னை வந்து தமிழகத்தின் தலைநகரம், நீங்க சென்னையை எடுத்தா நான் என் பதவி வந்து ராஜினாமா செய்யறேன், என் பதவியில இருந்து விலகிறேன்னு சொல்லி நேருக்கு வந்து பகிரங்கமா சொல்றாரு. நேரு வந்து சென்னையை விட்டுறாங்க தமிழ்நாடுக்கே அப்படின்ட்டு. அது நம்முடைய உரிமை, தமிழ்நாடுக்கு தான் சென்னை. இப்படியெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்கிற சமயத்துல சும்மா இருந்த திராவிடர் முன்னேற்ற கழகம் வடக்கிலையும் தெற்கிலையும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் போது இவங்க திராவிட நாடு கேட்டேன்னு சும்மா அமைதியா இருந்தாங்க. இந்த போராட்டங்களை மட்டுப்படுத்தினாங்க. தமிழகத்தின் மத்திய பகுதியில் பெரிய போராட்டங்கள் நடக்கல. மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருந்தா திருப்பதி நம்ம கையில இருந்திருக்கும், சித்தூர் புத்தூர் நம்ம கையில இருந்திருக்கும், கோலாறு நம்ம கையில இருந்திருக்கும், பெங்களூர் கூர்கு வரைக்கும் நம்ம கையில இருந்திருக்கும். இன்னமும் குடகு மலையில அந்த மக்கள், துணு பேசுற அந்த மக்கள் தமிழ்நாடு கூட சேரணும்னு போராட்டங்கள் பண்ணின்னு இருக்காங்க. இந்த பக்கம் கேரளாக்கு வந்தீங்கன்னா இடுக்கி மாவட்டம், மூணாறு, தேவிக்குளம், பீரிமேடு, தேக்கடி, இந்த பகுதியில் இன்னும் தமிழக மக்கள் அதிகமா, தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதிகள், அது ஊர்கள் நம்ம கூட வந்திருக்கோம். இந்த ஊர்கள் போனதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? முல்லை பெரியாறு பிரச்சனை. இந்த ஊர் இருந்தா முல்லை பெரியாறு நம்ப முடியாது. பெங்களூரு, கோலாறுலாம் இருந்திருந்தா காவிரி நம்ப முடியாது. கூர்கு வரைக்கும் இருந்தா காவிரி நம்ப முடியாது. இந்த பக்கம் சித்தூர், திருப்பதி இதெல்லாம் இருந்திருந்தா பாலாறு நம்ப முடியாது. இந்த பக்கம் இலங்கையில ஈழம் நம்ம கூட இருந்தா கச்சத்தீவு பிரச்சனை இருந்திருக்காது. இந்த எல்லா பிரச்சனைகளும் முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட நாடு கோரிக்கை. திராவிட நாடு கோரிக்கையை மலையாளி ஏத்துக்கல, கன்னடம் ஏத்துக்கல, தெலுங்கு ஏத்துக்கல. எங்க மாநிலமா விடுவீங்கள. இந்த பெரியார் என்ன பண்ண, நம்மளை புடிச்சு வச்சு அவன் போனா பரவாயில்ல, தமிழர்கள் ஏமாந்தவன், நீ திராவிட நாடு கேளு அப்படின்னு நீங்க உட்கார வச்சிட்டாரு. பெரியாருக்கு என்னன்னா தமிழ்நாடை தமிழர் அல்லாத ஒருத்தர் ஆளணும், தமிழன்ற உணர்ந்துடக்கூடாது, அவன் திராவிடனாவே வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்மளை இங்க புடிச்சு வச்சுட்டாங்க. பெரிய போராட்டங்கள் நம்ம முன்னெடுக்கல. அதாவது வடக்கிலும் தெற்கிலும் நடந்த போராட்டங்கள் மாதிரி மத்திய பகுதியில் நடக்காம பாத்துக்கிறது இந்த திமுக. இவன் திராவிட நாடு கோரிக்கை வச்சான்ல, அது என்ன ஆச்சு தெரியுமா? இந்தியா சீனா போறப்போ மத்தியில ஆடுற காங்கிரஸ் வந்து இந்த பிரிவினைவாத பேசுற கட்சிகள் எல்லாம் வந்து நாங்க முடக்க போறோம், அந்த இயக்கங்களை முடக்க போறோம்னு அறிஞர் அண்ணா அந்தர் பெல்கி நடிச்சாரு. நாங்க திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுறோம், ஆனா அதுக்கான காரணங்கள் இன்னும் அப்படியேதான் இருக்கு. இப்ப திராவிட நாடு எங்க தெரியுமா இருக்கு? அவங்களோட திராவிட நாடுக்கு மெரினால 3 பேரு அங்கதான் இருக்குது அவங்க திராவிட நாடு, திராவிட சுடுகாடு. அண்ணன் சீமான் சொன்ன திராவிட சுடுகாடு. அவங்க திராவிட நாடு கோரிக்கை அங்க பத்திரமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நமக்கான நிலங்களை நாம பறி கொடுத்துட்டோம். யாரால? அப்ப இருந்த காங்கிரஸால, அப்ப இருந்த திமுகவால. அப்போ தமிழ்நாடு உருவானது எப்படி அப்படின்னு பார்த்தா, இத்தனை உயிர் தியாகங்களுக்கு அப்புறம் சங்கரலிங்கனாரோட பட்டினி போராட்டம், பட்டினி இருந்து உயிர் பிறந்த அப்புறம், அதாவது 1956 நவம்பர் 1 கொடுக்குறாங்க. அவர் 1956 அக்டோபர்ல வந்து தன்னுடைய 76 நாள் பட்டினி இருந்து உயிர் நீர்க்கிறார். இதை எல்லாத்தையும் மறைக்கணும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்க? இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சி செய்யற தமிழ்நாட்டுல பல முறை வந்து தீர்மானம் கொண்டு வரப்படுது. 1957 1961 1957 திமுக தீர்மானத்தில் வருது. 1961 வந்து சோசியலிஸ்ட் கட்சி தீர்மானத்தில் வருது. 1960 அதை தொடர்ந்து 62 63 வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில குப்தான்ற தனிநபர் மசோதா கொண்டு வராரு. இது எல்லாமே மறுக்கப்படுது. ஏன்னா அப்புறம் இருந்த காங்கிரஸ்வாதிகள் தேசியவாதிகளா இருந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த காங்கிரஸோ பிஜேபியோ இதை பண்ணும், தேசிய கட்சிகள் இதை செய்யும் அப்படின்ட்டு அப்ப அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி வருது. 1967 வருது. அப்ப 1967 ஜூலை 18 என்ன பண்றாங்க? ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும். அந்த தீர்மானம் 1969 ஜனவரி 14 நாடாளுமன்றத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாத்துறாங்க. இப்ப பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது. தாய் தந்தையர் வந்து இந்த பேர் வைக்கலாம்னு பேசினே இருக்கும் போது ஒரு பேர் முடிவாகுது. அப்புறம் ஒரு நாள் பேர் சூட்டு விழா வைக்கிறாங்க. இப்ப குழந்தையோட பிறந்த நாள், அது பிறந்த நாளா இல்ல பேர் முடிவு செய்யப்பட்ட நாளா, பெயர் சூட்டப்பட்ட நாளா அப்படின்னு பார்த்தா திமுக என்ன பண்ணிருக்கு? இந்த பேர் வைக்கலாம்னு முடிவு செஞ்ச நாள், அதாவது 1967 ஜூலை 18 தமிழ்நாடு நாள் அப்படின்ட்டு கொண்டாடணும்ட்டு 2021
திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மு.க. ஸ்டாலின் ஒரு அரசாணை வெளியிடுறாரு. அதற்கு முன்னாடி தமிழர் எடப்பாடியார் என்ன பண்றாருன்னா 2019 நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் அப்படின்ட்டு ஒரு அரசாணை வெளியிட்டுறாரு. அது எல்லாரும் தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்கள் எல்லாரும் தமிழர்கள் தன்னை தமிழரா எண்ணிக்கொள்ற எல்லாரும், திராவிடரா இல்ல, தமிழரா எண்ணிக்கொண்ட எல்லாரும் அதை வரவேற்றாங்க. தைப்பூசத்துக்கு விடுமுறை விடுறாரு. தமிழ்நாடு நாள் அறிவிக்கிறாரு நவம்பர் 1. இது அறிவிச்சிடக்கூடாது, இதை தமிழர்கள் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உடனே 2021 ஆட்சிக்கு வந்த மு.க. ஸ்டாலின் என்ன பண்றாரு? இல்ல ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு மாத்திடுறாரு. அது மட்டும் இல்லாம ஆண்டுக்கு 4 முறை மட்டுமே நடைபெற்ற கிராம சபை கூட்டங்கள் 6 முறையா மாற்றப்படுது. அதுல நவம்பர் 1 ஒரு கிராம சபை கூட்டமாகவும், மார்ச் 22 ஒரு கிராம சபை கூட்டமா போடுறாங்க. அப்ப கிராம சபை கூட்டம் நடைபெற நாளா அதை மாத்திட்டா எவனுமே இந்த நவம்பர் 1 கவலைப்பட மாட்டான் அப்படின்ட்டு ரொம்ப தந்திரமா இந்த மு.க. ஸ்டாலின் வேலை செஞ்சிருக்காரு. இதுல தந்தை பெரியார் தான் தமிழ்நாடு தமிழருக்குன்னு கேட்டாரு. ராமலிங்க அடிகளார் கேட்டாரு. இந்திய எதிர்ப்பு போராட்ட பெரியார் தான் அன்னைக்கு அந்த மாநாடுல கலந்துக்கினாரு. அதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்தது, எதை வச்சு ஆட்சிக்கு வந்ததோ அந்த போராட்டம் நடக்கும்போது பெரியார் என்ன பண்றாருன்னா, காவல்துறை லட்டியம் துப்பாக்கி வச்சு வேடிக்கை பார்த்துங்க, அவங்களை அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் பெரியார். பெரியார் தமிழ்நாடுக்கு ஆதரவா இல்ல, தமிழ் மொழிக்கு ஆதரவா இல்ல, எதுக்குமே அவர் ஆதரவா இல்ல. அவர் ஆங்கிலத்துக்கு ஆதரவா இருந்தார். இந்திய எதிர்க்கல, தமிழை ஆதரிக்கல, ஆங்கிலத்துக்கு ஆதரவா இருந்தாரு, ஆங்கிலத்துக்காக செயல்பட்டார். இவங்க எல்லாத்திலும் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க. அறிஞர் அண்ணா எடுத்துட்டு வந்தாரு தமிழ்நாடு நாள், அதனால ஜூலை 18 தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முழுசா தெரிஞ்சுக்கின்னு இதை நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறது ரொம்ப உத்தேகரமான விஷயம். நீங்க கர்நாடகால போனீங்கன்னா, பெங்களூர் போன்ற பகுதிகளெல்லாம் போனா பார்க்கலாம், எந்த கட்சி கொடியும் இருக்காது. அங்க அவன் மாநிலத்தோட கொடிதான் அங்கங்க அந்தந்த தெருக்கள்ல இருக்கு. வேற எந்த கட்சி கொடியும் இருக்காது. அந்த நாளை வெகு விமர்சனையா அவங்க கொண்டாடுறாங்க. நவம்பர் 1 அவங்களுக்கு அவங்க மாநிலம் பிறந்த நாள். நமக்கும் அன்னைக்குதான் பிறந்த நாள். பல பேர் போராட்டங்களை மறைச்சு அறிஞர் அண்ணாவை முன்னாடி காட்டணும், திமுகவை முன்னாடி காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு சதி வேலை தான் இந்த ஜூலை 18 தமிழ்நாடு நாள். ஆனா நாம இதை புறக்கணிக்கணும். நவம்பர் 1 தமிழ்நாடு நாள் ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு தெருக்கள்லயும், ஒவ்வொரு ஊர்களையும் நாம இதை பிரம்மாண்டமா கொண்டாடணும். யார் என்ன சொன்னாலும் போங்கடான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் சீமான் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1 மிக பிரம்மாண்டமா கொண்டாடின்னு இருக்காரு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, தமிழ்நாட்டுன்னு ஒரு கொடியை அறிவிச்சு மிக பிரம்மாண்டமா பண்ணின்னு இருக்காரு. அது இந்த ஆண்டு நவம்பர் 1 நாளை சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு அம்பத்தூர் பேருந்து நிலையம், அதாவது அம்பத்தூர் தொழிற்பேட்டை பக்கத்துல இருக்க அம்பத்தூர் பேருந்து நிலையத்தின் அருகில இதை பண்றாங்க. தாய் தமிழ் உறவுகள், கட்சி, மதம் இதெல்லாம் கடந்து தமிழரா அங்க நம்ம ஒன்று கூடுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.